தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தீண்டாமையை ஒழிப்பதற்கு பல இயக்கங்கள் போராடி இருக்கு. இன்னும் யோசிச்சு பாருங்க, ஜாதி பெயரை போடுவதை நிறுத்துவதுங்குது சட்டம் இருக்கா? தமிழ்நாட்டில் சட்டம் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு அரசு ஊழியர்கள் போடக்கூடாதுன்னு இருக்கு நினைக்கிறேன். தப்பா இருந்தா கரெக்ட் பண்ணிக்கலாம். அரசு ஊழியர்கள் மட்டும் பேரை போடக்கூடாது, ஜாதி பேரை போடக்கூடாது. எனக்கு தெரிஞ்சு பொதுவாக எந்த சட்டமும் கிடையாது. ஆனா தமிழ்நாட்டில் 99% ஜாதி பேரை போடுறது இல்லையா? எப்படி? சட்டம் இருந்தா பீனலைஸ் பண்ணுவாங்க, தண்டிக்கப்படுவாங்கன்னு யோசிக்கலாம். இருந்தாலும் கூட யாரும் போடுறது இல்லையா? எப்படி? ஏன்னா அது ஒரு இயக்கமாக முன்னெடுக்கப்பட்டுச்சு. அதுக்கு எல்லாரும் ஆக்டிவ் பார்ட்டிசிபெண்டா உள்ள வந்தாங்க. ஓகே, அதனால ஜாதி ஒழின்னு சொல்ல வரையாது. அதனால ஜாதி ஒழிஞ்சுன்னு சொல்லல. ஆனா நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா இன்னைக்கும் டைரக்டா போயிட்டு நீ என்ன ஜாதி நம்ம கேட்கவே மாட்டோம். நல்லா கவனிங்க, யாராக இருந்தாலும் கேட்க மாட்டாங்க. மாறா எப்படி கேட்பாங்கன்னா, எந்த ஊரு, எந்த தெரு, எந்த குலதெய்வம். இன்னும் கவனிச்சீங்கன்னா இதுல கண்டுபிடிக்க முடியலன்னா அவங்க இன்னும் நுணுக்கமா எங்க போவாங்க அப்படின்னா, நீங்க என்ன சமூகம் வாங்க, ஏன் வாயில என்ன ஜாதின்னு வர மாட்டேங்கி, என்ன என்ன ஜாதி தம்பி, நீங்க என்ன ஜாதி ஏன் வர மாட்டேங்கி, நீங்க என்ன சமூகம்மா, நீங்க என்ன கூட்டம்மா, நீ கேட்ட வேண்டியதானே. என்ன ஆளுங்க, என்ன ஆளுங்கம்மா, நீங்க என்ன ஜாதின்னு ஓப்பனா கேட்ட வேண்டியதானே. ஏன் கேட்க முடியல? ஏன்னா அது அவமானம் ஃபீல் பண்றான். நீ சட்டம் கிடையாதுதான், ஜாதி பேரை போட சட்டம் கிடையாதுதான். இருந்தாலும் அந்த அவமானம் எப்படி வந்துச்சு? ஜாதி பேர் இருக்க ஒருத்தனாலே கேட்க கூச்சமா இருக்கு. தம்பி தம்பி தம்பின்னு கையை பேசுகிறான். ஏன் பேசுகிறான்? அவனுக்கு கேட்க கூச்சமா இருக்கு. அப்ப அந்த இடத்துக்கு நம்ம நகர்ந்துட்டோம். என்ன பிரச்சனைனா, இப்ப மேலும் ஜீரோக்கு நகர்றோம். அதை நகராம முதல் படி வச்சுட்டோம். இனிமேல் பின்னால போக கூடாது, முன்னால போறதுக்கு என்ன வழின்னு யோசிக்கணும். அதுதான் சரி.